Hello dear brothers and sisters. So welcome to Pothamil. So Pothamil அடுத்த ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அழகு 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழகு 1ல ஓரளவு நம்ம ஓவரால் நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து முடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழகு 2 வரீங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து என்ன பண்ணலாம் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் பார்க்கறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. சும்மா பார்த்துட்டு விட்டிங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. நோட்ஸ் எடுத்து வச்சா தான் நீங்கள் என்ன பண்ணுது எக்ஸாம் டைமில் நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். புரியுதா? ஸோ ஓகேம்மா. ஸோ இப்போ பொதுத்தமிழில் அழகு 2 என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லகராதி. ஸோ சொல்லகராதியில் நம்ம நிறைய டாபிக்ஸ் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். சரியா? இதுவும் கிட்டத்தட்ட வந்து முடிக்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ அதன் அடிப்படையில் இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் என்னென்னது அதான் பார்த்தீங்கன்னா ஒரே சொல் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 2 பொருள் தர மாதிரி இருக்கும். புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்கம்மா. இந்த இருபொருள் தரக்கூடிய சொற்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது பல பொருள் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். புரியுதா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பல பொருள் தருதல், சொல்லும் பொருளும், இது எல்லாமே என்னது அதே போல் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சொல்லும் பொருளும்ல ஒரு எழுத்து ஒரு மொழியும் அடங்கும் என்ன கேட்டிங்கன்னா. புரியுதா? ஏன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரே ஒரு எழுத்து தான், அது ஒரு மொழியாக வந்து ஒரு சொல்லாக வந்து பொருள் தருது. அப்போ எல்லாமே என்னது சொல்லும் பொருளும் தான். இந்த சொல்லும் பொருளும்ன்ற டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் இந்த சொல்லகராதின் அடிப்படையில் நிறைய டாபிக்ஸுக்கு இந்த சொல்லும் பொருளும் தீனி போடும். என்னது நீங்கள் சொல்லும் பொருளும்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு 6th to 12th ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய டாபிக்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ் கூட உங்களுக்கு என்னது ஆன்சர் பண்ணால் உங்களால் முடியும். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இருபொருள் தரக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படின்றத ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு பாருங்கள். ஸோ பார்த்துடலாம். ஸோ இருபொருள் தரக்கூடிய சொற்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். துய்ப்பது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் புக்ஸில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 2ம் தொகுத்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சிலது மட்டும் தான் இருக்கும் பாருங்கள். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் பொருளும் படித்தாவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு 2 பொருள் வர மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கொடுக்குற டேட்டாவை அது சொல்லும் பொருளமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப்பிக்காக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தரவாக இருக்கணும். எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் வேணாலும் கொஷின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ துய்ப்பது அப்படின்னா கற்பது இல்லை தருதல் தருவது, அதாவது தருவது கற்பதுன்னு சொல்லக்கூடிய 2 பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் மேவலால் அப்படின்னு படிச்சிருப்போம். மேவலால் அப்படின்னா பொருந்துவதால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று பெறுவதால். புரியுதா? ஸோ பெறுவதால் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்குது. அடுத்து பாருங்களேன், வரின்றது ஒரே சொல் தான். இப்போ எல்லாமே ஒரு சொல் தான், ஆனால் 2 பொருள் இருக்கும். புரியுதா? 2 பொருள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். வரின்றது என்னது? அரசு விதிக்கக்கூடிய வரி. அரசு வரி விதிக்கிறது இல்லையா, நம்மளுக்கு வரி விதிக்கு டேக்ஸ் விதிக்கிறாங்க. எதுக்காக? வருவாய்க்காக. புரியுதா? அப்போ வரின்ற இடத்துல அரசு விதிக்கக்கூடிய வரியையும் குறிக்கும், வருவாயின்றதையும் குறிக்கும். அதே போல் எழுத்துக்களுடைய வரி வடிவம் சொல்லுவோமா? எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும். இப்போ வடிவம் வானா இப்படி தான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம், ஒரு வரி வடிவத்தை கொடுக்குறோம். அதான் வரி. புரியுதா? அப்போ வரின்றது இடத்துல வருவாய்க்கும் பொருந்தும், வரின்றதுக்கும் பொருந்தும். சரியா? அடுத்து பாருங்களா, சொல் அப்படின்றது எழுத்துக்களுடைய தொகுப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா பேசுதல்ன்றதுல 4 எழுத்து இருக்கா, இந்த 4 எழுத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஒரு சொல்லுன்றது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னது? பேசுதல், சொல்லுதல்னு சொல்லுவோமா, அதனுடைய வேர்ச்சொல் என்னது? சொல். புரியுதா? அப்போ பேசுதல் அப்படின்ற பொருளையும் தரும். அதுக்கடுத்து பாருங்கள், நடன்றது என்னது? நடுதல், நடத்தல், நடந்து போகிறது, அது ஒரு பொருள் தருமா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று நடுதல்னு இருக்கு இல்லையா, நாற்று நட்டனர்னு சொல்லுவோம். அப்போ நட்டனர்னு சொல்லுவோம். அப்போ என்னது? நடுதல் அப்படின்ற பொருளை தரும். புரியுதா? அப்போ அப்படின்னா நடுதல் அப்படின்றதையும் குறிக்கும், நடத்தல் அப்படின்றதையும் குறிக்கும். அதுக்கடுத்து வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போடக்கூடிய நம்ம வழக்கு, அதுவும் வழக்கு தான். அப்புறம் பேச்சு வழக்கு. பொதுவாக ஒரு வழக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறதுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வழக்கு. புரியுதா? அப்போ காலங்காலமாக ஒரு வழக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு. அதுக்கடுத்து துடினா பறைன்ற பொருளையும் தரும். பறை இருக்கு இல்லையா, ஸோ பறையுடைய பொருளும் தரும். உதடு, நம்மளுடைய உதடுன்ற பொருளையும் தரும் துடி அப்படின்றது. அதே பாருங்க, ஆரி. சரியா? ஸோ 6 இல்லைம்மா, இது 6. புரியா? ஸோ திருத்திக்கோங்க, 6ன்றது திருத்திக்கோங்க. 6ன்னா உங்களுக்கு தெரியும், நதின்ற பொருளையும் தரும், அதே போல் வழின்ற பொருளையும் தரும், அதே போல் எண்ணுன்ற பொருளையும் தரும். புரியுதா? ஏதாவது 2 கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? ஏதாவது 2 கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், திங்கள்னா நிலவுன்ற பொருள் இருக்குது. கிழமை அப்படின்னா மாதம்ன்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று கிழமைன்னு கொடுப்பாங்க, இல்லை மாதம்ன்ற ஆப்ஷன் கூட கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஓடு என்னது? ஓடுதல், வேகமாக ஓடுறா சொல்லுமா, அது ஒரு ஓடு. இன்னொன்று ஓடு என்னது? முன்னெல்லாம் என்னது? ஓட்டு வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓடு. சரியா? அப்போ கூரையில் வேயக்கூடிய அந்த ஓடுகள். அப்போ 2 பொருள் இருக்குது. அதுக்கடுத்து நகைனா அணிகலன்.
நகைனா அணிகலன் ஆர்னமெண்ட்ஸ் அதையும் குறிக்கும். இன்னொன்று நகைனா என்னது, நகைப்பு சொல்லுவோமா, சிரிப்பு, ஒரு புன்னகையோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் மாலை, மாலைனா கழுத்தில் இடக்கூடிய மாலையும் குறிக்கும். இன்னொன்று சாயும் பொழுது, அதாவது பார்த்தோன்னா மாலை நேரம், அதையும் குறிக்கும், நேரத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். மெய் அப்படின்னா உண்மை, மெய் அப்படின்னா உண்மை என்ற பொருளும் தரும். இன்னொன்று மெய் அப்படின்னா உடல்ன்ற நம்மளுடைய உடம்பு இருக்குல்லையே, அதுக்கும் மெய் என்ற பொருளை தரும். அதுக்கடுத்து உழுவை, உழுவைனா புலிக்கு உழுவைன்ற பேர் இருக்குது. உழுவைனா புலியையும் குறிக்கும். இன்னொன்று உழுவை மீன் இருக்கு இல்லையா, மீனையும் குறிக்கும். மரம்னா நம்ம பார்த்துருப்போம், மரம்னா தாவரம், அதான் பார்த்தோன்னா மரம், சரி, ஆலமரம், வேப்ப மரம் சொல்லும் இல்லையா, அந்த ஒரு மரம் ஒரு தாவர வகையை குறிக்கும். இன்னொன்று மரம்னா புலின்ற பொருளையும் தரும், அரசன்ற பொருளையும் தரும், குதிரை என்ற பொருளையும் தரும். அப்போ ஏதாவது 2 கொடுத்து கொஷின் கேட்கலாம், புரியுது? அப்போ மரம் என்ற சொல்லுக்கு பொருள் தரக்கூடிய 2 சொற்கள் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அதில் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் பொருந்துற மாதிரி இருக்கும், புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஷன் பொருந்துற மாதிரி இருக்கும், அதில் 2 சொற்கள் வந்து பார்த்தோன்னா பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. இப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர், அந்த பேப்பர் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் எப்படி கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதே போல் நிறைய மாடல் கொஷின்லாம் இருக்குது, புரியுது? அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்களா அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாவே இந்த கான்செப்ட்ஸில் தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், புனல் அப்படின்னா நீர் அப்படின்ற பொருளையும் தரும், ஆறு அப்படின்ற பொருளையும் தரும். அப்புறம் பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் மரம், பார்த்தோம் இல்லையா, மரம் பாருங்கள், அரசன், குதிரை. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்திருக்குமா, ஸோ பவர்ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், சரியா? ஸோ நம்ம அந்த ஏர் அப்படின்றதோட பார்த்துருவோம். ஏர்னா உழவு, அதாவது கலப்பையை குறிக்கும். இன்னொன்று அழகுன்ற பொருள் தரும் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கடுத்து மதி, மதி அப்படின்னா அறிவு அப்படின்னா நிலவுன்ற பொருளை தரும், நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்னது ஒன்று பார்க்கறது, இன்னொன்று உலகம் அப்படின்ற பொருளை தரும், சரியா? பார்த்தல் அதாவது காணுதல், அதான் காணுன்னு கொடுத்துருப்பேன், சரியா? பார்த்தல் அப்படின்றத கொடுக்கலாம், இல்லை கான் அப்படின்றத கொடுக்கலாம், அதுவும் பொருள் தானே. காணால் அப்படின்னாலும் காணுதல் அப்படின்றதுக்கான வேறு சொல்லலாம் அது கான், புரியுதா? ஸோ அப்போ கான், பார், இந்த உலகம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொருள் தரக்கூடியது. அதுக்கடுத்து விளக்கு என்னது, ஒரு அகல விளக்கு, ஒரு தீபம், சரியா? ஸோ பொதுவாக ஒரு விளக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொன்று விளக்கு, டே அவனுக்கு புரியலையாண்டா கொஞ்சம் விளக்குடா அப்படின்னு சொல்லுமா, என்னது கொஞ்சம் விரிவாக சொல்கிறான்னு அர்த்தம், புரியுதா? ஸோ 2 பொருள் தருது. அடுத்து கேழல் அப்படின்னா ஒன்று வண்ணம், கலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இன்னொன்று பன்றின்ற பொருளை தரும். இன்னொன்று படி, ஒன்று நம்ம படிக்கிறது, புரியுதா? ஒன்று நம்ம படிக்கிறது, இன்னொன்று ஏறக்கூடிய படிக்கட்டுகள், அதாவது ஏறும் படி அப்படின்றத கொடுத்துருப்பேன். அடுத்து கல், கல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பொதுவாகவே பாறை, அந்த கல்லை குறிக்கும், ராக்குன்றதை குறிக்கும். இன்னொன்று கற்றல், இளமையில் கல், அவையார் சொல்லியிருக்காரு இல்லையா, அப்போ இளமையில் கல் அப்படின்னது கற்றல்னு அர்த்தம், புரியுதா? கல்வி கற்கிறது, அதான் கற்றல். கல்ன்றது 2 பொருள். அடுத்து இடினா என்னது, மின்னல். ஸோ மின்னலோட மழை பெய்யும் போது வரக்கூடிய இடி. இன்னொன்று என்னது, இடிக்கிறது, ஒருத்தர் என்ன பண்ணுவோம், இடிப்போம் இல்லையா, அந்த இடிக்கிறது. அதுக்கடுத்து நடை அப்படின்னா என்னது, நடத்தல். நடை அப்படின்னா இப்போ நடைப்பழகுன்னு சொல்லுவோம், அப்படி அது நடந்து, அது நடைப்பழகு. அப்போது நடத்தல். அதே போல் பண்பு, நடைப்பழகு, சரியா? ஒன்று நடக்கிறது, இப்போ குழந்தை நடந்ததுன்னு சொல்லுவோமா, குழந்தையுடைய நடை ரொம்ப அழகாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா. அப்போ நடைன்றது இந்த இடத்துல ஒன்று நடக்கிறது, இன்னொன்று நடை, புரியுதா? ஸோ அவனுடைய இயல்பை வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த நடையை கொண்டிருப்பான்டா அவன் சொல்லுவாங்களே, அப்படின்னது அவனுடைய சிறந்த ஒரு இயல்பு, அது ஒரு பண்பு அவனுக்கு, புரியுதா? நல்ல ஒரு நடையோடு இருப்பான் சொல்லுவோமா, அதான். ஸோ அப்போ பண்பு இல்லை சிறப்பு இல்லை அவனுடைய வழி, புரியுதா? இதுதான் அவனுடைய சிறப்பு, இதான் அவனுடைய பண்பு, இதான் அவனுடைய வழியே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல், நூல்னால் ஒன்று பாடநூல், அதாவது புத்தகம். நூல்னால் ஒன்று புத்தகம், நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள், பாடநூல் அது ஒன்று. இன்னொன்று என்னது, ஆடையில் இருக்கக்கூடிய நூல்கள், நம்ம போட்டக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய நூல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈனும் அப்படின்னது, ஈனும் ஈனுதல் சொல்லுவோமா அப்படின்னது, புரியுதா? ஸோ அந்த பசு கன்றை ஈன்றெடுத்தது, ஈனும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னது தருதல் அப்படின்ற அர்த்தம், சரியா? அப்போ தருவது இல்லை வந்து பார்த்தோன்னா கன்றை பிறத்து எடுக்குது, சரியா? பிறப்பெடுக்குதுன்றது இல்லையா, அப்போ உண்டாக்குது, சரியா? ஸோ அப்போ தருதல் ஒன்று, இன்னொன்று உண்டாகுதல், ஈனுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து திரை, ஒன்று அலை, திரை அப்படின்னா அலை. அதுக்கடுத்து மூடுகின்ற திரை, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அந்த திரையை மூடு சொல்லுவோமா, ஸோ அந்த மூடக்கூடிய திரை. இன்னொன்று அலை, புரியுதா? இன்னொன்று இசை, இசைனது இசைனா புகழ்ன்ற ஒரு பொருளும் இருக்குது. இன்னொன்று பாடலுடைய இசை, அந்த ஒரு பொருளும் இருக்குது. இன்னொன்று அன்னம், அன்னம்னா என்னது, சோறு, பறவை, புரியுதா? ஸோ அன்னம்னா பறவைன்றதும் தெரியும், ஸோ அன்ன பறவைன்னு பார்த்துருப்போம். இன்னொன்று தெலுங்கு மொழிகளில் சாப்பாடு என்ன சொல்லுவாங்க, அன்னம்ன்றதை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஸோ இங்கேருந்து போனது தான். ஸோ அன்னம்னா அப்போ சோறுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளையும் தரக்கூடியது. அப்போ அன்னம்னா சோறு, பறவை. தை அப்படின்னது ஒன்று தை மாதம், அந்த தை திங்களை குறிக்கிறது, தை மாதத்தை குறிக்கும். இன்னொன்று தைத்தல், ஸ்டிச் பண்ணுறது, தைக்கிறத குறிக்கும். இன்னொன்று என்னது, மாதிரம், மாதிரம் அப்படின்னது மாலை அப்படின்றத குறிக்கும். இன்னொன்று வானம் அப்படின்றதையும் குறிக்கும்.
மாதிரம் அப்படின்னா ஒன்று மலை, இன்னொன்று வானம். சரியா? அதோட பாருங்க, குஞ்சி அப்படின்றது தலைமுடி, நம்மளுடைய தலைமுடியை குறிக்கும். சரியா? நம்மளுடைய தலைமுடியை குறிக்கும். இன்னொன்று விருது அப்படின்ற பொருளை தரும். விருது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை தரும். அதுக்கடுத்து விரை. விரைனா தேனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. தேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல், மதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ விரைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்குது. அதே போல் விரைனா மனம் சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்குது. அப்போ தேன், மனம் ரெண்டுத்துக்கும் பொருந்தும். அகம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? உள்ளம், நம்மளுடைய மனம், உள்ளம் அப்படின்றத சொல்லுவோம். இன்னொன்று என்னது? வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. புரியுதா? ஸோ அகம்னா உள்ளம், அப்படின்னா மனம். இன்னொன்று வீடுன்னு சொல்லக்கூடிய பொருள். அப்புறம் பாருங்கள், ஏடு. ஏடு என்னது? ஒன்று படிவு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் ஒரு டீ காஃபி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இறக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆற விடுறீங்க அப்படின்னா என்னது? ஒரு பாலை கூட எடுத்துக்கோங்க. மேலே என்ன இருக்கும்? அந்த ஏடுன்றது இருக்கும். ஒரு அந்த பால் ஆடை இருக்கு இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? அந்த மேலே இருக்கக்கூடிய படிவுகளை ஏடுன்னு சொல்லுவோம். ஏடாக எடுத்துகிட்டு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது? புத்தகம், படிக்கக்கூடிய புத்தகம். இன்னொன்று என்னது? ஒரு குறிப்பு ஏடு சொல்லுமா? குறிப்பேடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோட் பண்ணக்கூடாது. பொதுவாக புத்தகம்னாலும் இந்த இடத்துல குறிப்பேடு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் தரும் கிட்டத்தட்ட. இந்த படிவுன்றது ஒரு மீனிங்கை தரும். புரியுதா? அப்புறம் பாருங்க, ஆனா பசு நம்மளுக்கு தெரியும், ஒரே தொழில்முறையில பார்த்துருப்போம். இன்னொன்று இரக்கம் என்ற பொருளையும் தரும். சரியா? ஸோ அதை எடுத்து பாருங்க, திரை. நம்ம ஆல்ரெடி ஒரு திரை அங்கே பார்த்துருக்கணும் இல்லையா? ஸோ இங்கேயும் பாருங்க, திரைனா அதே அலை தான், அலை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று என்னது? சுருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடியது. ஸோ திரைனா அலை, சுருள். அப்புறம் கலை. கலை என்னது? அழகாக இருக்கிறது. ஸோ கலையாக, ரொம்ப கலையாக இருக்கடா அவன் ஃபேஸ் சொல்லுவோமா? ஸோ ஓகே, அழகாக தான்டா இருக்கு நீங்கள் சொல்லுவோம் இல்லையா? அது அதுக்கடுத்து என்னது? நுட்பம். சரியா? என்ன சொல்லுது? சிற்பக்கலை, ஓவியக்கலைன்னு சொல்லிட்டு கலைகள் இருக்கு இல்லையா? அந்த நுட்பங்கள். அதுக்கடுத்து மனை. மனைனா வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று மனைவி. அதுக்கடுத்து கிளை. கிளைனா உறவு. கிளைனா உறவு இல்லை உறவினரை குறிக்கும். புரியுதா? அதுக்கடுத்து இன்னொன்று என்னது? மரக்கிளை. மரக்கிளை இருக்கு இல்லையா? அதை சொல்லுவோம். அதுக்கடுத்து வனம். வனம்னா ஒன்று காடு, இன்னொன்று என்னது? சோலை. இன்னொன்று சோலை. அப்புறம் பார்த்தீங்க, விரை, மனம், தேன். நம்ம அப்படியே பார்த்தாச்சு. ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கழல். கழல் என்னது? பாதம். கழல் அப்படின்னா பாதம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று காலனி. அதுக்கடுத்து பிடி. பிடினா ஒன்று கையில் பிடி. நம்ம சொல்ல முடியாது, அடே அதை கொஞ்சம் பிடிடா சொல்லுமா? அந்த ஒரு பிடி. இன்னொரு பிடிக்கு என்ன பொருள்? யானை. புரியுதா? ஸோ பெண் யானையை குறிக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், சூடு. டே அவனுக்கு சூடு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தை வீட்டில் பேச்சுக்கெல்லாம் அம்மா எப்படி மிரட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான். ஸோ சூடுனா ஒன்று சுடுதல் அப்படின்ற பொருளை தரும். இன்னொன்று என்னது? சூடு. இப்போ மாலை சூடுவது, மாலையை சுட்டி கொண்டால், சூடினால் சொல்லும் இல்லையா? அதுதான் சூடு. அதுக்கடுத்து நான் அப்படின்னா ஒன்று கயிறு. புரியுதா? இப்போ நாணல் கயிறு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் அப்படின்னா நான்னா கயிறு. இன்னொன்று வெட்கம், நாணுதல். வலினா வலிமையும் குறிக்கும், துன்பத்தையும் குறிக்கும். வலினா வலிமையை குறிக்கும், துன்பத்தையும் குறிக்கும். அதுக்கடுத்து பொருள். பொருள் என்னது? இப்போ திருக்குறள், ஒரு திருக்குறள் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விளக்கம், ஒரு பொருள், அதுக்கான பொருள் என்னடா சொல்லுவோமா? அப்படின்னா அதுக்கான தெளிவுரை என்ன, விளக்கம் என்ன அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று என்னது? பண்டம். பொருள்னா பண்டத்தை குறிக்கும், ஒரு கமாடிட்டியை குறிக்கும். செய் அப்படின்னா என்னது? ஒரு செயல். செய்யன்றது செய்கிறது, ஒரு செயலை செய்கிறது. புரியுதா? அதுக்கடுத்து இன்னொன்று வயல்ன்ற பொருளையும் தரும். பால் அப்படின்னா என்னது? பருகுவது, நம்ம சாப்பிடக்கூடிய பால், உண்ணக்கூடிய பால். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனம், ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இனத்தை சொல்கிறோம். அப்போ இனம், பருகக்கூடிய பால், அதையும் சொல்லுது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மாடுனா பசுன்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்குது, செல்வம்ன்ற பொருளும் இருக்குது. சரியா? அதே போல் பாருங்கள், இன்னொரு மாடு. மாடுனா செல்வம்ன்றது ஆல்ரெடி ஒன்று இருக்கா? இன்னொன்று சொல்லும் பொருள் படிச்சிருக்கோம், பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரே சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும். அதில் ஏதாவது 2 இடத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது ஏதாவது 2 இடத்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னும் 2 இடத்து கூட மேட்ச் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எத்தனை கொஸ்டின் வேணால் ஃப்ரேம் பண்ணலாம். புரியுதா? ஸோ அப்போது சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதெல்லாம் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சொற்களாகட்டும், இல்லை அதுக்கு பார்க்கக்கூடிய அந்த இரு பொருள்களாகட்டும், எல்லாமே இந்த சொற்களுக்கு என்ன பொருள்ன்ற சொல்லும் பொருளுமே நிறைய படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே ரிப்பீட்டடாக வருது. என்ன ஒன்று, இங்கே ஒரு சொல் தான் 2 பொருள் தான் பார்க்குறோம். நிறைய பொருள் இருக்கும், ஆனால் 2 பொருள் தான் பார்க்குறோம். புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஆனால் அந்த 2 பொருள் எப்படி இருக்கும்? வேறுபட்டவையாக இருக்கும். இது வேறையாக இருக்கும், அது வேறையாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதை எடுத்து பாருங்கள். மறை. ஒன்று வேதம் சொல்லக்கூடியது, நான்மறை நூல் சொல்லும் இல்லையா? 4 மறைகள் அப்படின்லாம் சொல்லுவோம். அது வேதத்தை குறிக்கும். இன்னொன்று என்னது? மறைச்சு வைக்கிறது. அதை மறைச்சு வைடா, மறைத்தல் அப்படின்ற பொருளை தரும். அதுக்கடுத்து நாமம்னா ஒன்று பெயர், நாமம்னா பெயர். இன்னொன்று நாம நீர் படிச்சிருப்போம் இல்லையா? அச்சம் தரக்கூடிய கடல். அப்போது அச்சம் சொல்லக்கூடிய பொருள் தரும். இந்த மறை அப்படின்றது தாமரையும் குறிக்கும், மானையும் குறிக்கும்.
புரியுதா? அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இன்னொரு மறைக்கு இன்னொன்று இருக்குது. ஒன்று மான், ஆல்ரெடி பார்த்துட்டோம் மான் அப்படின்றது. இன்னொன்று தவளையையும் குறிக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்கள் புல்லுனா பறவைன்றது நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று வண்டுன்றதையும் குறிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் பிணினா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், துன்பம், நோய். அதுக்கப்புறம் பாருங்கள் தலைனா சிறப்பு. தலை அப்படின்னா சிறப்பு, தலையாய பண்பு சொல்லுவோமா, சிறந்த பண்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தலைனா சிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று என்னது, தலை, உச்சி. சரியா? ஸோ உச்சின்ற பொருளையும் தரும். அதை அடுத்து பாருங்கள் சேய்னானது மூங்கில்ன்ற பொருளையும் தரும், குழந்தைன்ற பொருளையும் தரும். இல்லை குழந்தைக்கு பதில் ஆப்ஷனில் குழவின்னு இருந்தாலும் கரெக்டு தான். ஏன் குழவின்னா குழந்தைன்ற சொல்லும் போலனா படிச்சிருப்போம், அவ்வளோதான். புரியுதாம்மா? ஸோ இதுதான் ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கான இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்றதுக்கான இதில் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சரி, எப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் அமையும். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லும் பொருளும் படித்து வச்சுக்கணும். புரியுதா? ஸோ ஒரு சொல்லுக்கு 2 பொருள் தரக்கூடிய என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், படித்து வச்சுக்கணும். சரியாமா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. ஸோ அழகாக அதை காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.